सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके கௌரி நாராயணி நமஸ்தே. ஸ்ரீ குபேர யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 9ஆம் தேதி 11ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி பிளவ வருடம் தட்சிணாயனம் துலா ராசிமானம் சரத்ருது. இன்று காலை சூரிய உதயம் 6:10. இன்றைய யோகம் திருதி யோகம். இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். இன்றைய வாரம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய கரணம் பாலவ கரணம். இன்றைக்கான பொதுவான சுப முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா காலை 7:45 முதல் 8:30 மாலை 4:52 முதல் 5:40 சுப முகூர்த்த நேரமாக பொதுவாக கொடுத்துருக்காங்க. எந்த தோஷமும் இல்லாத உங்களுடைய சங்கல்பத்தை வெற்றி பெற்று தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் காலை 11:29 முதல் 12:15 வரைக்கும் இருக்குங்க. இன்றைக்கான ராகு காலம் மதியம் 2:44 முதல் 4:10. இன்றைக்கான யமகண்டம் காலை 9 முதல் 10:26 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கான அமிர்தாதி யோகம் சித்த யோகமான நாளாக இருக்குது. இன்றைக்கி யாரெல்லாம் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்ன நேயர்கள், கன்னி ராசி கன்னி லக்ன நேயர்கள் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றி நாள் தொடங்குறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இன்றைக்கு உண்டான நாளுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமியும் பூராட நட்சத்திரமும், அதாவது தஞ்சை கோவிலில் இருக்கக்கூடிய பழங்காலத்து பாரம்பரியமான வராகி அம்மன் வழிபாடு. இப்போ சொன்ன உடனே உடம்புக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி. அந்த வராகியை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது எப்பேற்பட்ட இன்னல்கள்லேருந்தோ உடனே வெளிவந்துடலாம். உங்களால் முடியும் அப்படின்னா இன்னைக்கு போய் வராகியை போய் பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் இந்த சங்கல்பம் உங்களுடைய வம்சாவளி வரைக்கும் தொடரும். அப்போ இன்னைக்கு வராகி அம்மனுக்கு மாதுளை முத்துக்களை நெய்வேத்தியமாக வச்சு ஆரத்தி எடுத்து வழிபாடு பண்ணிங்கனாக்கா வாழ்க்கையில் சிறப்பும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்கும். தொழில் ஸ்தானத்தில் தொழில் முடக்கமாக இருக்கா, இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, வராகி படத்தை எடுத்து வைங்க. அவங்களுக்கு ரொம்ப மிகுந்த புஷ்பம் மஞ்சள் வண்ண புஷ்பம், அப்படி இல்லையா செவ்வரளி எடுத்து வைங்க. மாதுளை முத்துக்களை உதிர்த்து அதை நெய்வேத்தியமாக வைங்க. அவளை ஆரத்தி எடுத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இந்த நிமிட சங்கல்பத்திலிருந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தில் என்ன தடை என்ன பிரச்சனை நிவர்த்தி ஆகிறத கண்கூடாக பார்க்கலாங்க. ஸோ படத்தை வச்சதுலேருந்து தொடர்ந்து தீபம் ஏற்றிட்டே வாங்க. தொழில் படிப்படியாக முன்னேற்றம் அடைகிறத கண்கூடாக பார்க்கலாம். எந்த கிரகத்துடைய தாக்கத்தினால பிரச்சனை இருக்கோ அதோட பரிகாரங்களும் வழிபாடும் இயற்கையாகவே உங்களுக்கு அவள் ஏற்படுத்தி கொடுப்பா. அதுலேயும் அவளுக்கு சிவப்பு வண்ண ரவிக்க துணியை வச்சு வழிபாடு செய்யும்போது பல மடங்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பா. அவ்வளோதான், நீங்கள் இதை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு படை தலைவி போல் அவர் இருப்பாங்க. எல்லா அம்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க புராணத்தில், அரக்கனை அழிக்கிறதுக்காக அம்பாள்கள் செல்லும்போது படை தலைவியாக முதல்ல செல்றவ இந்த வராகி தான். போய் துஷ்டம் பண்ணிட்டு உடனே வந்துட்டு வெற்றி காட்டக்கூடியவ. அப்பேற்பட்டவளை நீங்கள் இன்றைக்கி தொழில் ஸ்தானத்தில் வீட்டில் அதே போல் கோவில்களில் இன்றைக்கி இவங்களை வழிபாடு பண்ணும்போது 100% நன்மையே. கண்டிப்பாக இவங்களை வழிபாடு பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய ராசி பலன் பார்க்க போகலாம். மேஷராசி நேயர்களே, நன்மையான நாளாக இருக்குது. பொருளாதாரத்தில் உயர்வும் சுய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும்
தந்தை வழியில் நற்செய்திகளும் ஏற்பட்டு தரக்கூடிய நாளாக இருக்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேன்மையடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழில், கூட்டு தொழில் மத்தியம பலனும், உத்தியோகத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி உங்களுக்கு மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார உயர்வும், மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகவும், மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் மூலிமா ஆதாயமும் உண்டு. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் தர்பை புல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. அதே சமயத்தில் ராகு பகவான் உங்கள் ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்து மேலே ஏறனால வாகனங்களில் செல்லும் போதோ கண்டிப்பாக கவனமாக செல்ல வேண்டிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. வெற்றிக்காக புதிய மாற்றங்கள் அனுபவிக்கக்கூடிய நாளாகவும் வளர்ச்சி அடையக்கூடிய நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வராகிய வழிபாடு பண்ணும்போது வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சிறு வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த தொழில், கூட்டு தொழிலில் கவனம் கண்டிப்பாக தேவை. உத்தியோகம் சிறப்படையக்கூடிய நாளாக இருக்குது. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாகவும், ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான நாளாகவும், ரிஷபராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. உங்களுக்கான சூட்சம பரிகாரம் மஞ்சள் கிழங்கு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் அதை பற்றின செய்திகள் வரக்கூடிய நாளாக இருக்க போகுது. குடும்பத்தில் புதிய நபர்களுடைய வருகை மகிழ்ச்சி அளிக்க போகுது. நண்பர்கள் ரீதியாக மகிழ்ச்சியும் வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்போகுது. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்க போகுது. ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதுக்குண்டான மருத்துவரை பார்க்குறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுக்கு சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகம் மேலும் வலுவூட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. மிதுன ராசி மிருகஷீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறையும் பயணத்தில் அக்கறையும் தேவை. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலமிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் தலையிடுறதும் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உங்களுக்கு நன்மையும் ஆரோக்கியத்தை வழி கொடுக்கக்கூடிய வண்ணம் பார்த்திங்கன்னா பச்சை. இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 27 மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, மறைமுக பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் மேன்மை பெறக்கூடிய நாளாக இருக்குது. தெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஒரு சிலர் படபடப்பு, வேகம், தெரியாத விஷயத்த தெரியும் சொல்லி ஒப்பந்தமாகி வீண் அவமானங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. சொந்த தொழிலில் கவனமும், கூட்டு தொழில் சிறப்பாகவும், உத்தியோகத்தில் மேலும் வலுக்கூட்டக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இருக்குது. கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாக்குவாதத்தை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக அடர்ந்த சிவப்பு மெரூன் கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 2 பாதாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்ம ராசி நேயர்களே, விருப்பங்கள் நிறைவேறத்துக்கான நாளாக இருக்க போது. வராகிய வழிபாடு பண்ணும்போது எப்பேற்பட்ட இன்னல்கள்லேருந்தும் வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில்
அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக கேது தசவே நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மாத்ரு தோஷ சாந்தி நிவர்த்தி செஞ்சுக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பொருளாதாரத்தில் நன்மையும் தந்தையாருடைய ஆரோக்கியம் மேன்மை பெறக்கூடிய நாளாக இருக்குது. விரயங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழிலில் கவனமும் கூட்டு தொழில் சிறப்பாகவும் உத்தியோகம் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவுகள் உண்டான நாளாகவும், சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வங்களை வணங்குறது மூலிமா சிறப்பும், சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல செய்தியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பார்த்திங்கன்னா 2 வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னி ராசி நேயர்களே, மகிழ்ச்சியாக நாளை தொடங்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. 4வது ராசியில் சந்திரன் சுக்கிரன் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறது இட யோகத்தையும் வாகன வண்டி யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மனதும் உடலும் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. இளைய சகோதரம் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் காத்துட்ருக்கு. சொந்த தொழிலில் லாபமும் கூட்டு தொழிலில் அனுகூலமான லாபமும் கிடைக்க போகுது. உத்தியோகக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. மூத்த சகோதரன் வழியில் நல்ல செய்திகளும் அதே சமயத்தில் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி கன்னிராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் மூலயமா நற்செய்திகளும், கன்னிராசி அஸ்த நட்சத்திர நேயர்களுக்கு வெற்றி பாதைகளும், கன்னிராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் உபாதைகளில் கவனமும் தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக நீல வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக பச்சை கற்பூரம் 2 எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துலா ராசி நேயர்களே, சிறுதூர பயணங்கள் மாபெரும் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. சகோதரமுடன் அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும். வருமானத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை அமையப்போகுது. உணவு கட்டுப்பாடை விட நேரத்துக்கு உணவுன்றதே உங்களுக்கு ஆரோக்கியத்தை வலுப்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் நற்செய்திகள் உண்டு. பிள்ளைகளுடைய படிப்பில் கவனம் காட்டுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இதிலும் குறிப்பாக சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்குண்டான மருத்துவரை பார்க்குறது மேலும் நன்மை அளிக்கும். தொழில் ஸ்தானம் வலுவாக இருப்பதனால் இன்னும் அதீத வளர்ச்சி ஏற்படுத்த போகுது. உத்தியோகஸ்தானமும் வெற்றிகரமாக அமைச்சு கொடுக்க போகுதுங்க. கூட்டு வியாபாரம் மத்தியம பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. துலா ராசி சித்திர நட்சத்திர நேயர்கள் மன ரீதியான குழப்பத்தில் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கனால கொஞ்சம் தியானம் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலமிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. துலா ராசி விசாக நட்சத்திர நேயர்கள் உடல்நிலையிலும் வாக்குவாதத்தையும் தவிர்க்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, வருமானமும் சுய முயற்சி வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. நாடு விட்டு நாடு செல்ல பயணம் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி போகுது. அதுலேயும் உத்தியோகத்துக்காக செல்லணும்னு காத்துட்ருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. செலவினங்களை குறைச்சிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கிறதும் இன்னும் சிறப்பாக இருக்கும். சிறு வருமானங்களில் இருக்கக்கூடிய தடை நீங்கி சுப மங்களமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. தொழிலையும் கூட்டு தொழிலையும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க
தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறதே சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மிகுந்த மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குது. விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உடல் உபத்திரங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கனால மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக மஞ்சள் நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 2 வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, சுய முயற்சி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது. குலதெய்வத்துடைய பரிபூரண அருள் நிறைந்த நாளாக இது இருக்குது. கண்டிப்பாக நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி, ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறனால 6வது ராசி ருணரோக சத்துரத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு நாள் தொடங்குறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட போக்குவரத்துகள் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும். எந்த ஒரு இடத்துலையும் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது சிறப்பான வெற்றி தரும். சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் லாபம் மிகுந்த நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. நட்புகளோட மனம் திறந்து பேசுகிறதன் மூலிமா சில ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் நீங்கிறத கண்கூடாக பார்க்கலாம். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுயமுயற்சி வெற்றியும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மையான நாளாகவும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் பச்சை கற்பூரம் 2 எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அது நியாயமான செலவுகளாக இருக்க போகுது. அதே சமயத்தில் அங்கு சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறனால பெரும் செலவுகள் குறைந்து சிறு விரயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. வருமானங்களும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாகனங்களில் பயணிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். கொஞ்ச நாளாக மன உளைச்சலில் இருந்த நீங்கள் ஒரு மிகப்பெரிய தெளிவோ ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபடுறதும் கண்கூடாக பார்க்கலாம். உடல் ஆரோக்கியம் மேன்மையடையத்துக்கு வராகிய வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் மேலும் வலுவூட்டக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோகமும் கூட்டு வியாபாரமும் இடைஞ்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அதை கண்டுக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கும்போது சிறப்பு அம்சமாக ஏற்படுங்க. மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மையான நாளாக இருக்குது. மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய கடன் சுமையை குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக வாக்குவாதத்தை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் கண்டிப்பாக அடர்ந்த ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கொள்ளு 27 கொள்ளு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கும்பராசி நேயர்களே, லாபமும் விரயமும் சரிசமமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. தொழிலில் பேர் புகழ் எடுக்கிறதுக்கான தடை விலகக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களுடைய வாக்குஸ்தான அதிபதி விரயத்தில் இருக்கிறனால வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவதும் வருமானங்களை கணக்கு பார்த்து எடுத்து சேமிப்பில் வைக்கிறதும் மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான நாளாக இன்றைக்கி இருக்குது. தாய்மாமன் வர்க்கத்தோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி சுமூகமான உறவை ஏற்படுத்தி தரப்போகுது. வாழ்க்கை துணையோட சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்தாலும் விட்டு கொடுத்து போகிறது மூலிமா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. ஸோ இன்றைக்கி சொந்த தொழிலில் கவனமும் கூட்டு தொழில் சிறப்பாகவும் உத்தியோகம் மேலும் சிறப்பாகவும் இருக்க போகுது. இன்றைக்கி கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க
கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கும்பராசி, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது மூலிமா வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க உடனே மருத்துவரை பார்க்குறது சிறப்புங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் பச்சை வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகார பொருள் மஞ்சள் கிழங்கு ஒன்று எடுத்து காவல் தெய்வத்தோட பேரை சொல்லி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீன ராசி நேயர்களே, மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி இருக்குது. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். சரிங்களா? உங்களுடைய தொலைதூர பயணத்தில் வாகனங்களில் கவனமாக சென்று வர்றது சிறப்பாக இருக்கும். ஆண் தெய்வத்தை வழிபாடு, அதிலும் முருகரை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக பொருளாதாரத்தில் உயர்வை சந்திக்கலாங்க. இன்றைக்கி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கிறது தொழிலில் முன்னேற்றமும் லாபத்தை நோக்கிய பயணத்தினால வெற்றியும் கிடைக்க போகுது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய நாளாக இருக்குது. அதே போல் சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் சிறப்பாகவும், உத்தியோகக்காரர்கள் பணி சுமை அதிகமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஸோ மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் பேச்சிலும் கவனம் வேணும். மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன வரவுகள் திருப்தி அளிக்கக்கூடிய நாளாக இருக்குது. மீன ராசி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக வாக்குவாதமும் அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்களே நல்ல பலன் சொல்ல போனாலும் அங்கே தப்பாக தான் ஆகும். அதனால் இன்றைக்கி மௌனம் காப்பது மிக சிறப்பு. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் பச்சை. உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக 7 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.